வளமை போல ஃப்ரெஷ் கருவேப்பிலை. நான் வந்து இவரை காதலிக்கல, இவர் தான் என்ன காதலிச்சவர். கொட்டின பிறகு தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு அதே கணக்கப்பில் விட்டுருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொலியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு வந்து மீன் குழம்பும் பீட்ரூட்டும் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு கறி. இன்றைக்கு காணொலி எடுக்கிறதோ விடுறதோன்னு சொல்லி யோசிச்சு போட்டு எடுத்தது. இன்றைக்கு சமையலில் சமைக்க போகிற பொருட்கள் எல்லாம் இலவசமாக தான் கிடைச்சது. எனக்கு மீன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வாங்கி கொண்டு தந்தவா, மீனோட சேர்த்து பார்த்தீங்களா 3 பெனங்கிழங்கு பார்த்த உடனே நான் ஒரு ஊருக்கே போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா. என்ன விலையன்னு தெரியாது. விலையை கேட்க என் ஃப்ரெண்ட் வந்து சொல்ல இல்லை. 3 பெனங்கிழங்கு தந்துருக்குறா. அதோட சேர்த்து மரக்கறியை பார்த்தீங்களென்றால் எவ்வளவு மரக்கறி அப்பா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. இவ்வளவு மரக்கறியும் வந்திருக்குது. பீட்ரூட், கத்தரிக்காய், முருக்கங்காய் இதெல்லாம் சமைக்க வேணும். ஆனால் நான் வந்து ஒரு கொஞ்சம் பீட்ரூட்டை எடுத்து இன்றைக்கு ஒரு 2-3 பீட்ரூட்டை தான் எடுத்து சமைக்க போகிறேன். இது வந்து அப்பா வாங்கி கொடுத்து விட்டது. இப்படி இலவசம்தான் இன்றைக்கு என்ன எனக்கு எல்லாம். பெனங்கிழங்கு இலவசமாக ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்து விட்டுருந்தது. எங்களோட ஊர் வந்து ஏழாலையில் சுற்றி எல்லாம் இப்போ என்ன மாதிரியோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரங்களில் நிறைய பனைமரம். ஆனால் இங்கே வந்து கனடாவில் வந்து 3 பெனங்கிழங்கு தான் வந்தது. மரவள்ளிக்கிழங்கு நான் காணொலி எடுக்கிறதோ விடுறதோன்னு சொன்னான் தானே, அதால் வந்து மரவள்ளிக்கிழங்கு நான் வெட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. காணொலி எடுக்காம விடுவோம்ண்டு. பிறகு பார்த்தேன், சரி ஓகே பிறகு எடுப்போம்ண்டு. அப்படியே ஒரு மாறி மாறி எடுக்கிறதோ விடுறதோன்னு சொல்லி யோசிச்சு போட்டு நான் முதல் காணொலி எடுக்கிற பிளான் இருக்கேல, அதால் மரவள்ளிக்கிழங்கு வெட்டியாச்சு. ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்திருக்குது அப்பாட்ட இருந்து. வெங்காயம், இந்த பீட்ரூட் எல்லாம் வெட்ட வேணும். எல்லாத்தையும் படப்பட வேணுண்டு வெட்டி கழுவுறதை வெட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வளமை போல வெங்காயத்தில் இருந்து தொடங்குறேன். இன்றைக்கு வந்து நான் உங்களை முதலே சொல்லியிருப்பேன், மீன் குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட் இதுதான் எங்களோட வீட்டை இன்றைக்கு சமையல். உங்களோட வீட்டை என்ன சாப்பாடு? பீட்ரூட்டை பாருங்கோ. முந்தி வந்து அம்மம்மா இந்த பீட்ரூட்டை எங்களுக்கு சமைச்சு போட்டு இந்த சோத்தோட கலந்து தரைக்குள்ள பிங்க் கலர் ஒரு ரோஸ் கலர் ஒன்று வடிவான ஒரு கலர் வருந்தானே, அதை பார்த்தே சாப்பிட்றது நாங்கள். பீட்ரூட்டு வந்து எனக்கு சரியான விருப்பம். நான் முதலும் போட்டிருப்பேன், எல்லா கறியும் முதலே போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சமைக்கிற கறிகள் நீங்கள் முதலும் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் செய்யலாது, இருக்கிறத வச்சு தானே செய்யலாம். இந்த தோலை உரித்து கொஞ்சம் வெட்ட தொடங்கிக்குள்ள வாரணும் உங்களோட கதைக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் நிப்பாட்டி வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஃபோனு இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகுது. அடிக்கடி காணொலி எடுத்தெடுத்து சிக்கனமாக சேமிக்க வேண்டி இருக்குது ஸ்டோரேஜை. டக்குன்னு முடிஞ்சிடும். பிறகு நான் பழைய காணொலியை போய் டிலீட் பண்ணி போட்டு பிறகு திருப்பி தொடங்குறது. அதால் வந்து அந்த டிலீட் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் குயிக்காக வெட்டி குயிக்காக சமைக்க வேணும். ஓகே, பீட்ரூட்டை வெட்டுவோம். நான் கொஞ்சம் பீட்ரூட்டை வந்து இப்படித்தான் வெட்ட வேணும் அப்படித்தான் வெட்ட வேணும் இல்லை, மாறி மாறி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டுவேன். எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்கணும் என்று சொல்லி நான் யோசிக்கிறதும் இல்லை. எந்த வாட்டுக்கு ஏதோ என்ன ஷேப்பில் வருதோ அதில் வெட்டி கொண்டு போயிடுறது. 4 எடுத்த நான் பீட்ரூட், ஆனால் 3 தான் இப்போ சமைக்க போகிறேன்.
வந்து நல்ல மரக்கறி வெட்டுறதுன்னு சொன்னால் நல்ல கத்தியும் வேணும். பீட்ரூட் வெட்டியாச்சு. மேசையில் இருந்து சமைக்க வலிக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் காணும். நிப்பாட்டி போட்டு வந்தாச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் வேப்பிலை முதலும் நான் கழுவினான். இன்னொருக்கா லைட்டாக ஒருக்கா கழுவி போட்டு மரவள்ளிக்கிழங்கு, இது வந்து கிங்ஃபிஷ். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து டொரண்டோக்கு போனவாவாம். அப்போ வாங்கி கொண்டு வந்தவா. அப்போ இப்போ தான் வாங்கி கொண்டு வந்து தந்தவா. அப்போ நான் உடனேயே சமைப்போம்ன்ட்டு தான் சமைக்க தொடங்கினான். ஃப்ரீசருக்கு வைக்காமல் அப்படியே சமைச்சு விடுவோம்ண்டு. எங்களுக்கு இங்கே ஃப்ரீசர் தான் வாழ்க்கை. அந்த ஃப்ரீசருக்கு வைக்காமல் இயன்ற அளவுக்கு ஏதாவது செய்யலுமெண்டா செய்யலாம். ஃப்ரீசருக்கு வைக்கிறது சரி எனக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன செய்கிறது, ஃப்ரீசருக்கு வைக்காமல் இங்கே வந்து ஒன்றும் செய்யலாது. உடனே சமைச்சு விடுவோம், வாங்கி கொண்டு வந்த உடனே சமைச்சு விடுவோம்ன்ட்டு தான் தொடங்கினான் இப்போ சமையலுக்கு. இல்லையண்டா உண்மையில் சமைக்க வேண்டிய இருக்கே இல்லை, சமையல் இல்லை. இன்றைக்கு வந்து வீட்டை கூட்டுவோம், வீட்டை துடைப்போம், இந்த உடுப்புகளை எல்லாத்தையும் துவைக்க வேணும், வீடு கிளீன் பண்ண வேணும், அது இதுண்டு அதைத்தான் யோசிச்சு கொண்டு நின்றேன். நான் மீனை வந்து சுடு தண்ணியில் கழுவுறது இல்லை, குளிர் தண்ணியில் தான் நான் கழுவுறது. ஓகே, மரவள்ளிக்கிழங்கு இந்த சட்டிக்குள்ள மரவள்ளிக்கிழங்க போட்டு ஒரு நெட்டு கருவேப்பிலையையும் போட்டு பிறகு நான் தாளிச்சு போட போறேன். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கொஞ்சம் பூசணிக்காயும் போட்டேன். நான் வெட்டேக்குள்ள எடுக்கல காணொலி. ஏன்னு சொன்னால் நான் சமைக்க அந்த காணொலி எடுக்க வேண்டி இருக்கல தானே, அதால் இந்த மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் முதலே நான் வெட்டி போட்டேன். அதால் உங்களுக்கு வெட்டைக்க மாட்டேல. பட் இருந்தாலும் இதுக்குள்ள என்ன போட்டிருக்கிறேன்னு சொன்னால் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூசணிக்காய், ஒரு கொஞ்சம் பூசணிக்காய் போட்டேன் நான். என்னன்னு சொன்னால் அந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த ஃப்ளேவரை பூசணிக்காய் எடுத்துடும். கணக்க போட்டோம்டா. சுடுதண்ணியை இப்படியே விட்டுட்டு கிணக்க விடக்கூடாது, ஒரு மட்டமாக விட்டுட்டு இப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். எப்போ காணொலி எடுத்தாலும் வெளியில் இருட்டு வெளியில் சினோ, வெளியில் இருட்டு வெளியில் சினோ, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பொருள்னு சொன்னால் வெங்காயம், பச்சை வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து போட்டு தான் பீட்ரூட்டை கொட்ட போகிறேன். எண்ணெயை கொஞ்சத்தை விட்டுட்டு மட்டத்துக்கு தண்ணியை விட்டு சுடு தண்ணியை விட்டு வச்சிருக்கிறேன். அடுப்பை போட்டு பீட்ரூட் முதல் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து போட்டு தான் பீட்ரூட்டை கொட்ட வேணும். கடுகை வடிக்க வைக்கவும். கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் பீட்ரூட்டை கொட்டுறேன். நல்லா கலந்து போட்டு அப்படியே மூடி வச்சு விட போகிறேன். மூடி வைக்க தண்டை பாட்டு காவியும். தண்ணியெல்லாம் நான் விடுறே இல்லை. அந்த பீட்ரூட்டில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும் தானே, அந்த தண்ணியோட அது எல்லாம் வடிவாக பிரண்டு வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தூள் போட்டு நாங்கள் வந்து தூள் போட்டு கொஞ்சம் பாலும் கோகனட் மில்க் பவுடரும் போட சரி
இந்த சட்டியை கழுவணும், மூடிய கழுவணும், கரண்டியை கழுவணும், என்ன செய்யறது? மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய் ஒரு பக்கம் அவியுது, பீட்ரூட் மற்ற அடுப்பில் அவியுது. இப்போ நாங்கள் மீனுக்கு தேவையானவற்றை போடுவோம். மீனுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பழப்புளி வேணும். பழப்புளி தூளையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நான் இதில் ஊற வச்சுட்டு அங்கால வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து இதை அதுக்குள்ள கொட்டி மூடி வச்சு விட்டா சரி, மீன் குழம்பு ரெடி. கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறேன். இந்த குரக்கா புளின்னு சொல்றது அதுலேயும் ஒன்று எடுத்து இந்த மீனுக்குள்ளே போடுறேன். அப்படியே தாளி கேட்கல, அப்படியே கொட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இப்படியே ஊற வைக்க போகிறேன். இதுக்கு மேலே அந்த புளி தண்ணியையும் புளிஞ்சு விட்டுட்டு இப்படியே இருக்கும். அது இந்த யூடியூப்புக்கு காணொலி எடுக்கிறதுன்றது உண்மையில ஈஸியான ஒரு டேக் இட் ஈஸியா எடுக்கலாது, பெரிய ஒரு வேலை, அவ்வளவு கஷ்டம் யூடியூப் எடுக்கிறது. ஏன்னு சொன்னா முதல் நாங்கள் எடுக்க வேணும், எடுத்துக்கொண்டு கதைக்க வேணும், இந்த கண்டென்ட் சொல்லுவினம். எனக்கு கண்டென்ட்டோ என்னமோ தெரியாது, நான் சும்மா எந்த பாட்டுக்கு கதைச்சு கொண்டு போறது எனக்கு மனசுல பட்டதை. இருந்தாலும் இந்த யூடியூப் எடுக்கிறது உண்மையில சரியான கஷ்டம். அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு சல்யூட். ஏன்னு சொன்னா அவ்வளவு ஒரு கஷ்டம். எங்களுக்கு இங்க வீட்டுல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது. இந்த இன்டர்நெட் லோவான ஸ்பீட் அதுகள்னு சொன்னா இன்னும் நேரம் போகும். போனிலேயே டாட்டா, போனிலேயே அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றவையும் கனவேர் இருக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். அதால நாங்க கொமெண்ட் பண்ணிக்குள்ள கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நாங்க கொமெண்ட பண்ணணும். என்ன பொறுத்தளவில் நான் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொன்னால் அதை நான் சொல்லுவேன். இல்லைன்னு சொன்னா நானார் வேண்ட பிள்ளைய திருத்துறதுக்கு என்னன்னு சொன்னா நானே கணக்க பிள்ளை விட்டுருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைப்பேன். ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட நாங்கள் பாசிட்டிவா நாங்க சொன்னோம்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சுவைக்காகத்தான் இந்த தூளை போடுறேன். ஒரு கொஞ்சம் பிரட்டி போட்டு அடுப்பை நல்லா குறைச்சி தான் விட்டுருக்கிறேன். தூள் போட்டது பார்த்துருப்பீங்க. யூடியூப் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டம்ட்டு நான் கதைச்சு கொண்டிருக்கேன் இல்லையா. உண்மையிலேயே SD கார்டு ஃபுல்லாகிட்டுது. இப்படித்தான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும், SD கார்டு ஃபுல்லாகும். சரியான கஷ்டம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட கருத்துக்களை இந்த யூடியூபர்ஸ் ஆகிய எங்களுக்கு தெரிவிக்க வேணும்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவான வேலையும் சொல்லலாம். அதைத்தான் நான் சொல்லுறது. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது குறைவு. நான் நெகட்டிவையும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கொள்றது. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில நடக்கிறது அது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர தான் அது நடக்குதுன்னு சொல்லி நான் உணர்றது. அந்த வகையில நான் எனக்கு அது பாவம் பண்ணாது, நான் சிரிச்சு கொண்டே இருப்பேன். நாங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் என்ன எல்லாரும். இந்த தூள் மணம் போறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு போட்டு நல்ல வடிவான கலர் ஒன்று வந்துட்டுது. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். மரவள்ளிக்கிழங்குண்ட இனி தாளிச்சு ஊற்ற போகிறேன். நான் கடுகு போடுறேன், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் பிரிஞ்சிட்டுது. வெங்காயம் இனி இதில் செத்தல் மிளகாய் போட போகிறேன். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். பீட்ரூட் அவிஞ்சிட்டுது நல்லா. ஓகே, தாளிச்சதை இந்த இதுக்குள்ள கொட்ட போறேன். தாளிச்ச கொட்டின பிறகுதான் இந்த மரவள்ளிக்கிழங்குல ஒரு டேஸ்ட் வரும். பாருங்க இப்படி இருக்குண்டு. கடுகு போட்டாச்சு. அதுக்கு பிறகு கருவேப்பிலையை உருவி போடுவோம். மீன் குழம்புக்கு வெங்காயம், ரம்பை இலை, முந்தி உரல் இல்லை என்னட்ட.
அப்பா தான் எனக்கு போய்க்கு வாங்கி கொண்டு வந்து தந்தவர். உரல் வந்த உடனே இஞ்சி பிளேண்டி என்னென்ன இப்படி குத்தி குத்தி தான் போடுறது. அதுக்கு முதல் வெட்டி தான் போடுறது, இப்போ குத்தி போடுறேன். உள்ளியே மீன் குழம்புக்கு போடுறேன். சில பேர் வந்து இந்த பீட்ரூட் வெட்டேக்கில் வந்து நல்ல வடிவா ஷேப்பா வெட்டுவினான். எனக்கு அது தெரியாது, எனக்கு அதுக்கு பொறுமையும் இல்லை. நான் வந்து ஏதோ ஷேப்லெஸ்ஸா ஒரு பீஸ் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற பீஸ் மற்ற மாதிரி இருக்கும், ஏதோ வெட்டி போட்டு சமைச்சிருவேன். அப்படித்தான் நானா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும், ஷேப்பாயே வடிவா இருக்கும். பீட்ரூட் கறியை பார்த்தீங்கன்னா எல்லா பீட்ரூட் துண்டுகளும் ஒரே மாதிரியே இருக்கும். என்னென்று தான் பொறுமையா வெட்டினமோ தெரியல, எனக்கு அந்த பொறுமை இல்லை. என்னோட ஃப்ரெண்டோட அப்போத கதை கேட்கல, இது தேவையா என்பதில் முடிந்து விடுகிறது நம் ஆசைகள் அனைத்தும். அப்படி எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் திங்ஸும் வேணாமண்டே போயிட்டுது. எனக்கு இப்போ ட்ராவல் பண்ணத்தான் விருப்பம். புளி, உப்பு, மஞ்சள் தூள், இந்த குரக்கா புளி எல்லாத்தையும் ஊற வச்சு நான் அப்படியே இது வந்து கிங் ஃபிஷ். இதை வந்து இந்த வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி எல்லாம் பொரிஞ்சிருக்கு தானே, அதுக்குள்ள கொட்டி போட்டு அப்படியே மூடி வைக்க மீன் குழம்பு நல்ல வடிவாக கொதிச்சு வரும். அதுக்கு பிறகு இந்த கோகனட் மில்க் பவுடரை போட்டால் நிப்பாட்டி விட்டா சரி, மீன் குழம்பு ரெடி. இப்படியே ஊற்றுவோம், இப்படியே மூடி விடுவோம். இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கினா சில நேரத்தில் பழதாக போயிடும். 2 நாளைக்கு வாங்கி கொண்டு 2 நாளைக்கு வச்சா மரவள்ளி கிழங்கு சரி, தேங்காய் வந்து பழதாக போயிடும். ஆனால் எங்களோட தோட்டத்தில் வந்து மரவள்ளி கிழங்கு அப்படியே இழுத்து உடனே சமைச்ச ஞாபகம் தான் எனக்கு வரும். மரவள்ளி கிழங்கு வெட்டேக்கில் பச்சை மிளகாய், மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் இதெல்லாம் தோட்டத்தில் பிடுங்கி அப்படியே சமைக்கலாம். அடுப்பில் வச்சு சமைக்கிறது, விறகு அடுப்பில் தான் நம்ம சமைக்கிறவா. அதெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் வந்து போகும். என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் எப்படியும் எங்களோட மனம் வந்து ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வரும். அந்த வகையில் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு அம்மியில் சம்பல் அரைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம். அதெல்லாம் இங்க வந்து என்னதான் மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்டாலும் அங்க சாப்பிட்ட அந்த சுவை வருதில்லை. அப்படி கணக்க விஷயங்கள் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த நாங்கள் மிஸ் பண்ணுவோம். பாத்திரங்கள் கழுவுற சோப்பை இப்படித்தான் வாங்கி கொண்டு வர்றது இவர். நான் வந்து இப்படி ஒரு பெரிய போத்தல்ல விட்டு வைக்கிறது. ஏன் இப்படி பெரிய போத்தல்ல விட்டு வைக்கிறேன்னா, சின்ன கியூட்டான இந்த சோப்பை வந்து விட்டு வைக்கிறதுக்கு கடையில் விற்கிது. அப்படி 1-2 வேண்டினான். ஆனால் எனக்கு அடுத்த நாளே முடிஞ்சிடும் சோப்பு. அதால் வந்து நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இப்படி போத்தலுக்கு இது வந்து ஷாம்பு வந்த போத்தல், அதில் வந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் உரிச்செறிஞ்சு போட்டு நான் வந்து ஒரு பிளாக் கலர் போத்தல் எடுத்து அப்படியே வந்து வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து இப்படி பம்ப் பண்ணி கொஞ்சம் சோப்பை வந்து எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சுகமாக இருக்குமென்னுட்டு இப்படி பெரிய போத்தலில் தான் விட்டு வைக்கிறது. அடிக்கடி சமைச்சா இப்படித்தான் அடிக்கடி பாத்திரங்கள் கழுவ வேண்டி வரும். அதால் வந்து அடிக்கடி சோப்பு முடியும். அதால் இப்படித்தான் விட்டு வைக்கிறது. வாரன் இதுக்கு ஒரு புனல் வர வச்சிருக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு புனலில் வச்சுட்டு இந்த போத்தலுக்கு விடுறதால என்ன நன்மை என்று சொன்னால், ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இல்லையென்றா டக்கண்டு முடிஞ்சிடும். விட்டாச்சு. இப்படியே இந்த பொஞ்சி எடுத்து இப்படியே ப்ரஷ் பண்ணி போட்டு இதுக்குள்ள வச்சு விடுறேன் நான். இங்கே சமைக்கிறத விட ஊரில் சமைக்கிறது சரியான அடுப்பில் சமைக்கிறது தானே. இந்த குழலால் ஊதித்தான் எங்களுக்கு அம்மம்மா வந்து சமைச்சு சாப்பாடு போட்டது. இப்போ வந்து எங்களோட அம்மம்மா எங்களோட இல்லை, இருந்தால் இந்த நேரம் இருந்தால் கொஞ்சம் கூட நேரம் அம்மம்மாவோட செலவழிச்சிருக்கலாம்னு சொல்லி நான் அடிக்கடி நினைக்கிறது. உங்களுக்கும் அம்மம்மா இருந்தால் உங்களுடைய அம்மம்மாவை வந்து நீங்கள் பொக்கிஷமாக பார்க்க வேணும். வாழும் காலம் கொஞ்சம், ஆனால் அவையோட பிளஸ்ஸிங் வந்து பெருசு. அதால் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு வந்து அம்மம்மா இப்போ இல்லையென்று உண்மையில கவலை. இருந்திருந்தா நான் வடிவாக சமைச்சு கொடுத்துருப்பேன், கேட்டதெல்லாம் வேண்டி கொடுத்துருப்பேன். அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவள் வந்து எங்களுக்கு தரையில்லை. இல்லாமல் போன எதுவுமே இல்லாமல் போன உடனே ஏங்கக்கூடாது, இருக்கைக்குள்ளேயே பக்குவமாக பார்க்கணும். இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை.
நாங்கள் வந்து இந்த பூமியில் விசிட் பண்ண வந்த நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் விசிட் பண்ணி முடிஞ்ச உடனே போயிடுவோம். போகிற டேட் தான் எப்போன்னு தெரியாது. சோறு அரிசி போட போகிறேன், பாஸ்மதி. ஒரு கொமெண்ட்டை நான் படிக்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம் ஜாலினி அக்கா. வணக்கம் வணக்கம். மிகவும் அழகான சமையல் காணொளி. உங்கள் உடை மற்றும் அலங்காரம் இந்த காணொளிக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது. நன்றி. உங்கள் காதல் கதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. 2 ஹாப்பி சைனோட வந்திருக்குது இந்த கொமெண்ட். காதல் கதை என்னத்தை சொல்றது? போன முறை வந்த காணொளியில் வந்து நான் சொல்லிட்டேன், அதே வீடியோவில் தான் இதுவும் வந்திருக்குது. என்னுடைய ஹஸ்பண்ட் கமல் பாரதி சொல்லிட்டேன். அதுவும் தான் ரேடியோவில் அறிவிப்பாளராக போய்க்குள்ள தான் நான் சந்தித்தேன். நான் அதுவும் வந்து நான் பழைய காணொளியில் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்றது? நான் வந்து இவரை காதலிக்கல, இவர் தான் என்ன காதலிச்சவர் கல்யாணம் கட்டும் வரைக்கும். கல்யாணம் கட்டின பிறகு 2 பேரையும் காதலிச்சாங்க. காதல் கதை வந்து அது ஒரு நீண்ட கதை. வேற என்ன கேக்குள்ள வந்து நான் இல்லையென்று தான் சொன்னேன். நான் கனகாலமா வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு கல்யாண வீடு நடந்தது. அதுக்கும் கணக்கு கண்டிஷன் எல்லாம் வச்சுதான் அந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் வந்தா தான் கல்யாணம் என்று சொல்லி சொன்னேன். நான் எல்லா கண்டிஷனுக்கும் ஓம் என்று சொல்லி இந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓம் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சந்தோஷமா. எங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறோம், மாலவி ஜானிஷன். நீங்க அடிக்கடி நான் கதைக்கிறது பார்த்துருப்பீங்க காணொலியில. காதல் கதைன்னு சொன்னால் நான் வந்து கனகாலமா எனக்கு வந்து நான் இல்லை 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 என்று தான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் அதுக்கு கணக்கு ரீசன்கள் இருக்குது. என்னுடைய சித்தப்பா டென்மார்க்ல இருந்து வந்தவர். அவர் வந்துதான் எனக்கு ஒரு நாள் வந்து ஜாலி நீங்க வாங்கோண்டு இருத்தி வச்சு சொன்னவர், நீங்க வந்து அம்மா இல்லாத பிள்ளை, யாரையாவது ஒரு ஆளை நீங்க கல்யாணம் செய்ய வேணும்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொன்னால் கமல் பாரதி என்று சொல்லி ரேடியோவில் வேலை செய்தவர் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு வந்து அவர் என்ன கனகாலமா கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் கதைச்சு உங்களுக்கு ஓகே அண்டா சித்தப்பா, எனக்கு ஓகே என்று சொல்லி நான் சொன்னேன். நான் அதுக்கு முதலே நான் கணக்கு இவரோட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டது, நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு ஓமென்று சொல்லித்தான் கல்யாணம் செய்தது. அந்த அக்ரிமெண்டில் இருந்து ஒரு துளி கூட இவர் இந்த வரைக்கும் மாற இல்லை, அப்படியே தான் இருக்கிறார். நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் செய்ததால நீங்க வந்து சண்டையே பிடிக்காம இருக்கிற நீங்களோண்டா இல்ல. பொருங்க இந்த மீன் குழம்பு இருக்கா பார்த்துட்டு ஓடியாரன். ஓகே, மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. பாத்தீங்களா என்ன கலர்ல இருக்கு அந்த மீன் குழம்பு? அப்படியே பெர்ஃபெக்ட் கப்பல்ஸ் ஒரு நாளுமே சண்டை பிடிக்காம இருக்கிறது அப்படி என்று இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தரம் என்றாலும் சண்டை வரும். சண்டை வந்தாலும் 3வது ஆளை வந்து எங்கள் 2 பேருக்கும் நடுவிலையும் விடமாட்டோம். என்னன்னு சொன்னா 3வது ஆள் வந்து நடுவுக்கு வந்தா தான் பிரச்சனை. அதால வந்து 3வது ஆள் இருந்தாலும் கூட அந்த 3வது ஆளை நாங்க விட மாட்டோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபின் உறவுக்குள்ள வந்து ஒரு காத்து கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவினோம். ஏன்னு சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்ற உறவு வந்து ஒரு புனிதமான உறவு. அதுக்குள்ள வந்து யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவினோம். 2 பேற்ற பிரச்சனைகளுக்குள்ளையும் எங்களோட பிள்ளைகளை கூட நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா நாங்க சண்டை பிடிக்கிறது நாங்க தான் சமாதானம் ஆகணும், மற்ற ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. சண்டை பிடிச்சா கூட வெளியில போய்க்குள்ள சிரிச்சு கொண்டுதான் போக வேணும், அப்படித்தான் நாங்க போறது. பிறகு அங்க போயிட்டு வந்து வேணும்னு சொன்னா சண்டையை தொடரலாம். அதுக்குள்ள அரைவாசி கோவமும் போயிடும். அப்படித்தான் நாங்க வந்து நாங்களே சண்டையை பிடிச்சு நாங்களே சமாதானம் ஆகிருவோம். 3வது ஆளை வந்து விட மாட்டோம். எனக்கு மெட்டாக்கள் வந்து என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ள கதைக்கிறது விருப்பம் இல்லையோ அதே மாதிரி மெட்டாக்களின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளையும் நான் போறதில்லை. வாங்கோ கதைக்கலாம் என்றாலும் நோ, நான் வேற இல்லை, ஆளை விடுங்கோ என்று சொல்லி சொல்லுறது. ஏன்னு சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வந்தா வராதண்டு இல்லை. ஏன்னு சொன்னா 2 வெவ்வேறான குடும்பங்கள்ல இருந்து நாங்க வந்து ஒரே குடும்பமா வாழைக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை வரும்.
அந்த பிரச்சனைகளுக்கு மூன்றாவது ஆள் வந்து கதைக்க வலிக்கிட்டா அதை கேட்கக்கூடாது. வந்து மூன்றாவது ஆளை தலையிட விடாம இருக்கிறதாலேயோ என்னோ தெரியல, வாழ்க்கை ஏதோ போகுது, தட்டு தடி மாதிரி போகுது. அதுக்காண்டி எல்லாத்தையும் நான் சரியா செய்யறதுண்டும் இல்லை. என்ன கோபமா இருந்தாலும் நான் வந்து இவருக்கு வந்து நான் பொய்யே சொல்றதில்லை. பிழை விட்டா கூட நான் இது பிழை விட்டுட்டா இனி செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா வந்து நான் வந்து இவருக்கு பொய் சொன்னதே இல்லை. போய்கொண்டிருக்குது சந்தோஷமா, அவ்வளவுதான். அதற்கு அதைய சொல்லி கேட்டதுக்கு நன்றி. எல்லாற்ற கொமெண்ட்ஸுக்கும் நன்றி. காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், என்னுடைய காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய மற்ற உறவினர்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும், உங்களுக்கு என்னுடைய காணொலியில் பிடிச்சிருந்தால் மறக்காம எனக்காக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட என்னுடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கும் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கும். சில பேர் சொல்லி இருக்கிறீங்கள் நான் கதைக்கிறது தான் பிடிக்கும் என்று, வாங்கோ கதைக்கலாம் என்று சொல்லி தனியொரு சேனலை திறக்கட்டோன்னு பார்க்குறேன் பேசாமல், இந்த சமையல் சேனலை விட்டுட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி? ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது, ஒரு வீடியோவோட சேர்த்து. அந்த வீடியோவில் வந்து நான் வந்து கடைசியில் வந்து சமைச்சு போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் தானே. அந்த சாப்பாடை வந்து ஒரு குழந்தை வந்து சாப்பாட்டே எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ, சாப்பாடே அவ டிவியில போய்கொண்டிருந்தது, அந்த சாப்பாட்டே எடுக்கிறா வந்திருந்தது. அப்ப என்னுடைய குழந்தைய வந்து நீங்க ஏமாத்திட்டீங்களாக்கான்னு சொல்லி வந்திருந்தது. அந்த குட்டி குழந்தை கூட என்னுடைய காணொலியை பார்த்தது மகிழ்ச்சி. ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர்ல வந்திருந்தது. எனக்கு குழந்தை வளர்ந்து வந்து ஒரு நாளைக்கு நான் அவ சந்திக்க வேணும். கனடாக்கு வந்தால் எங்களை விட்ட வாங்கும். அரிசி வந்து சோறாகும் வரையும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்ப கறியல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி கிளாஸ் கண்டெய்னருக்குள்ள தான் எடுத்து வைக்கிறேன். நான் இந்த சோறு அவியும் வரைக்கும் நான் உங்களுக்கு இதை எடுப்போம் வந்துட்டு இதை காட்ட வேணும்னு நினைச்சேன். நான் இந்த பிளாஸ்டிக்குகளை நான் கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு விருப்பம் என்னன்னு சொன்னால், இது வந்து அவனுக்குள்ளேயும் வைக்கலாம், அடுப்பில் கூட வச்சு ஹீட் ஆக்கலாம், சூடு நல்லா தாங்கும். இது வந்து கிளாஸ், ஒரு குட்டி பானை மாதிரி ஒரு புடிங்கதுகள் செய்யலாம் வந்துட்டு வச்சிருக்கிறேன். இப்படி போத்தல்ல தான் சில பொருட்களை வந்து இப்படி போத்தல்லையே போட்டு வச்சிடுறது. கிளாஸில் இப்படி போத்தல்லையே போட்டு வச்சு விடுறது. வந்து என்னென்று கிளீன் பண்ணுறேன்னு சொன்னால், அடியில் வந்து சில நேரத்தில் கால்சியம் பதிஞ்சிருக்கும். என்ன செய்யறான்னு சொன்னால், இதுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு வினிகரையும் விட்டுட்டு கொதிக்க வச்சா கிளீனாக வந்துடும். கெட்டில் வந்து கிளீனாக வந்துடும். இதில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தண்ணியையும் விட்டுட்டு கொதிக்க வைக்கிறேன். நான் கொதிக்க வைக்க அதில் அந்த கெட்டில் படிஞ்சிருக்கிற கால்சியம் எல்லாம் போயிடும். இப்படி வினிகரை விட்டுட்டு தண்ணியையும் விட்டுட்டு இப்படியே வச்சுட்டு தட்டி விட்டா இதில் இருக்கிற கால்சியம் எல்லாம் போயிடும். நான் என்ன செய்யறேன்னா, ஒருக்கா கொதிச்சு நின்றுடும், அப்புறம் இன்னொருக்கா திருப்பி தட்டி விடுறேன். நான் திருப்பி கொதிக்கட்டும். அப்போ கொதிக்கல எல்லாம் அப்படியே கிளீனாக வந்துடும். பெரிய சாடிக்குள்ள நின்றது மகள் எடுத்து பதி வச்சிருக்கிறா. சாடி எடுத்து அதுக்குள்ள பதி வச்சிருக்கிறா. மீன் குழம்பு, பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் எல்லாம் தயார். சாப்பாடு ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். மீன் குழம்பு, பீட்ரூட், பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அதோட சேர்த்து சோறு. கிங்ஃபிஷ். இவ்வளோ நேரமும் என்னுடைய காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு சமையல் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.